to worship God. The Bible says, worship Him, the beauty of His holiness. We invite you to join us together as we worship this great, big, and an awesome God. ஆராதனையில் உள்ளாவிடும் என் தெய்வமே, நான் ஆராதிக்கும் ஆராதனையில் உள்ளாவிடும் என் தெய்வமே, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கரம் பிடித்தென்னை நடத்திடுவீர். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கரம் பிடித்தென்னை நடத்திடுவீர். தனிமையின் பாதையில் நடந்தாலும் உம் பாத சுவடுகள் என்னை தொடருமே. தனிமையின் பாதையில் நடந்தாலும் உம் பாத சுவடுகள் என்னை தொடருமே. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கரம் பிடித்தென்னை நடத்திடுவீர். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கரம் பிடித்தென்னை நடத்திடுவீர். அவர் நம்மோடு பேசுகிறது. அவர் சொல்லாமல் அவர் கட்டளையிட நிற்கும். அப்பா, எங்களோடு நீர் பேசுவீரா? பேசுமையா? நாங்கள் கேட்கிறோம். ஓரேபில் மோசேயோடு பேசினீரே, இன்றும் என்னோடு பேசுமையா. ஓரேபில் மோசேயோடு பேசினீரே, இன்றும் என்னோடு பேசுமையா. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கரம் பிடித்தென்னை நடத்திடுவீர். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கரம் பிடித்தென்னை நடத்திடுவீர். புதிய அபிஷேகத்தை அப்பா இன்று எங்களுக்கு தருவீரா? நீ சொன்னீரே, நீ செய்வீர். ஆவியானவரே, நீ எங்களோடு இடைப்படும். அக்னிமயமான நாவுகளால் ஊற்றின அபிஷேகம் ஊற்றிடுமே.
அக்கினி மயமான நாவுகளால் ஊற்றின அபிஷேகம் ஊற்றிடுமே. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கரம் பிடித்தென்னை நடத்திடுவீர். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கரம் பிடித்தென்னை நடத்திடுவீர். நான் ஆராதிக்கும் ஆராதனையில் உள்ளாவிடும் என் தெய்வமே. நான் ஆராதிக்கும் ஆராதனையில் உள்ளாவிடும் என் தெய்வமே. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கரம் பிடித்தென்னை நடத்திடுவீர். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கரம் பிடித்தென்னை நடத்திடுவீர். ஜெபம் நம் வாழ்வில் மிகவும் முக்கியமானது. ஆனால் ஜெப இணைப்பு இப்போது விடுபட்டது. அதை இந்த காலை பேச விரும்புகிறேன். விசுவாசம், ஜெபத்திற்கு விசுவாசம் அவசியம். எனக்கு தெரிஞ்சு வேதாகமத்தின் நபர்களில் விசுவாசத்தோடு சேர்ந்து ஜெபத்திற்கும் இணையான முக்கியத்துவம் கொடுத்தது ஆபக்கூக் தான். நம்ம ஜெபிக்கும் போது விசுவாசத்தை பயிற்றுவிக்க வேண்டியதன் அவசியத்தின் முக்கிய அம்சங்களை பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஆபக்கூக் 1:2. கர்த்தாவே, எதுவரை உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரோ? கொடுமை நிமித்தம் எதுவரை உம்மை நோக்கி நான் உங்களை கூப்பிடுவேன்? இரட்சியாமல் இருக்கிறீரா? ஆபக்கூக் ரொம்ப முக்கியமான தனிநபர். இவர் பொதுவாக சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவராக இருக்கார். ஸோ அது சின்னது தான், ஆனால் முக்கியத்துவம் குறையல. புத்தகத்தின் அளவே சின்னது. மேலும் இந்த தேவனுடைய ஊழியக்காரனான ஆபக்கூக் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். ஏன்னா நிறைய கொடுமைகள் இங்கே இஸ்ரவேலை துன்புறுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த நொடியில் நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலை என்னன்னு தெரியாது. ஒருவேளை விட்டுவிடும் நிலையை கடக்கிறவர்களா இருந்தால் அது உங்களை தேவனுடைய வல்லமையை சந்தேகிக்க செய்யும். ஆனால் இந்நேரம் நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உங்களோட விசுவாசத்தை நீங்கள் ஜெபத்துடன் சேர்க்க வாழ்க்கையில் வல்லமையான அற்புதங்கள் நடப்பதை பார்ப்பீர்கள். உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் சாட்சிகள் இருக்கின்றன. எனக்கு பெரிய சாட்சி, தேவன் என் திக்குவாயை சுகப்படுத்திய நேரம். என் வாழ்க்கையின் 18 வருஷங்கள் இப்படி பேச முடியாது, தடுமாறி திக்கி திக்கி பேசுவேன். உண்மையில் அந்த காலத்தில் முன்னணி மருத்துவர்களில் ஒருவர். 32 அல்லது 34 வயதுக்குள் ஒரு சிறந்த மருத்துவராக. வயசுல எல்லாம் என்னால் பேசவே முடியாது, ஏன்னா என்னோட குரல் வளம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனால் ஜெபம் சகலத்தையும் சாத்தியமாக்கும். ஜெபம் காரியங்களை மாற்றிடும். வேதம் சொல்கிறது, நீதிமான் செய்யும் ஜெபம் மிகுந்த வல்லமை கொண்டது. அடுத்த சில நிமிடங்கள் என்னுடன் இருங்கள். ஜெபம் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மறுரூபம் உண்டாகும். ஆபக்கூக், நான் சொன்ன மாதிரி சின்ன புத்தகம் தான், முழுவதும் ஒரே நேரத்தில் வாசிக்கலாம். 3 அதிகாரங்கள் மட்டும். இந்த 3 அதிகாரங்களை ஆபத்துக்களால் நிரம்பிய மனுஷனும் புரிந்து கொள்ளலாம். ஆபக்கூக் ஜெபிக்கிற மனுஷனா இருந்தான். ஆபக்கூக் நோக்கம் நிறைந்தவனாக இருந்தான். ஆபக்கூக் துதிக்கின்ற மனுஷனாக இருந்தான். அவன் கடினங்களை கொண்டாடினான். புஸ்தக முன்னுரை, அதிகாரம் 1, ஆபக்கூக்கின் வியாகுலம். 2வதாக தேவனிடமிருந்து வந்த ஆபக்கூக்கிற்கான பதில். 3வது ஆபக்கூக் தேவன் யார்? உறுதியாக பிரகடனித்தல். எளிய படிகளை பகிர விரும்புகிறேன். முதலாவது, ஜெபத்தில் விசுவாசத்தை வளர்ப்பது எப்படி? நீங்கள் ஜெபத்தில் எப்படி பேசி சொன்னாலும் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்னு நம்பிக்கை வளர்ப்பு. இந்த முதல் படி என்னன்னா, தேவனோடு தனித்து இருக்கும்படி விலகி செல்லுதல். குழுவாக ஜெபத்தில் நேரத்தை செலவிடுவதும் நல்லதுதான். ஜெப நேரங்களில் மகிழ்ச்சியுடன் ஈடுபடுகிறோம். அருகில் நடக்கும் எந்த ஜெப கூடுகைக்கும் போகும்படி நான் உங்களை நிச்சயமாக
உற்சாகப்படுத்துகிறேன். ஆனால் நீங்கள் உண்மையாகவே தேவனுக்குள்ளாக வளரணும், தேவனுக்குள் விசுவாசத்தில் வளரணும்னு விரும்பினா நீங்கள் தனித்து தேவனோடு ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆபகூக் 2:1 கூறுகிறது, நான் என் காவலிலே நிச்சயமாக தரித்து. ஆபகூக் தனித்து நின்ற தேவனிடத்தில் பேச வேண்டும் என்பதை புரிந்து கொண்டான். ஆபகூக் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும்படியாக தன்னை விலக்கி கொண்டான். என்னுடைய 40 ஆண்டுகள் ஊழியத்தில் பல நேரங்களில் ஜெப கூடுகைகளில் மிகவும் சந்தோஷமாய் இருந்தேன். ஜனங்களோடு சேர்ந்து ஜெபிக்க விரும்பினேன். இசை மற்றும் ஆராதனையும் நான் தனித்து தேவனோடு நேர செலவு செய்ய ஈடாகல. அதனால விலகிட்டேன். தேவனோடு ஒருவராக இருக்கும்போது அவரை சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும். சத்தம் தெளிவாக கேட்பி. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற வழியை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால விலகி இருங்க, தனிமையாக இருங்க, தேவனோடு தனித்து நேரத்தை செலவிடுங்க. ஒரு நாளும் அதுக்காக வருத்தப்பட மாட்டீங்க. லூக்கா 5:16 சொல்லுகிறது, இயேசு தனித்து போய். என்ன ஒரு அருமையான உதாரணத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா? இயேசுவோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எப்போதும் உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்கான முதல் படி தேவனோடு தனித்திருக்கும்படியாக நீங்கள் விலகி போவதுதான். இரண்டாவது, அமைதியாக உட்கார்ந்து பதிலுக்காக காத்திருக்க வேண்டும். ஆபகூக் 2:1 நான் என் கலியை தரித்து நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு எப்போதும் என்ன சொல்லுவார் என்று கவனித்து பார்ப்பேன் என்றான். ஆபகூக் காத்திருந்தான். காத்திருத்தல் என்பது தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனால் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு நன்றாக நின்றிருப்பதாகும். சுமார் 18 வருடங்கள் என்னுடைய சுகத்துக்காக அம்மா காத்திருந்தாங்க. பல நேரங்களில் நான் தூங்குறது போல நடித்தபடி அவர்களுடைய ஜெபங்களை கேட்டு இருக்கேன். அப்போ தேவனிடம் கேட்டேன், ஆண்டவரே அவர்களுக்காக செய், அவர்கள் ரொம்ப அழுகின்றனர், அவர்களுக்காக சுகப்படுத்துங்கள், காத்திருங்கள். 18 வருஷம் ஆச்சு. ஏன் 18 வருஷம் தெரியாது. ஆனால் தேவனுடைய நேரம் நேர்த்தியானது. தேவனுடைய பிரசன்னத்தில் காத்திருப்பதை கற்றுக்கொள்ளுங்கள். காத்திருக்கும் அந்த நேரத்தில் சும்மா உட்கார்ந்து இருப்பதோ உதவியாற்றுவதோ இல்லை. ஆனால் வார்த்தையை சிந்தித்து வாசித்து மாற்றத்தை கொண்டு வருகிற அந்த அற்புத நொடிக்காக காத்திருக்கிறீர்கள். இந்த காத்திருக்கும் காலத்தில் நம்ம செய்கிற சில காரியங்கள் தெரியுமா? தேவனுக்காக இயங்குகிறோம், தேவனுக்காக வாஞ்சிக்கிறோம், தேவனுக்கு செவி கொடுக்கிறோம், தேவனை நோக்கி பார்க்கிறோம், தேவனுக்காக வாழ்கிறோம். இந்த காத்திருக்கும் காலங்களில் நம்ம விட்டுவிடக்கூடாது. தேவனுக்காக வாழ்வதற்கான வழிகளை தேட வேண்டும். விட்டு கொடுத்துடாதீங்க. ஏன்னா உங்களுடைய அற்புதம் கொண்டிருக்கிறது. சங்கீதம் 46 எனக்கு பிடித்த வசனங்களில் ஒன்று, நீங்கள் அமர்ந்திருந்து நானே முழுமையாக தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே நிச்சயமாக உயர்ந்திருப்பேன், பூமியிலே என்றும் நிச்சயமாக என்றும் நம்பிக்கையுடன் உயர்ந்திருப்பேன். இரண்டாவதாக, தேவன் என்ன செய்ய போகிறார் என்று பாருங்கள். எதிர்பார்ப்பு. தேவன் என்ன செய்ய போறாருன்னு பாருங்க. ஆபகூக் 2ஆம் அதிகாரம் வசனம் 1இன் 3வது பகுதி தெளிவாக சொல்லுகிறது, அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று கவனித்து பார்ப்பேன். இது ரொம்ப முக்கியம். என்று கேட்டால், பல நேரங்களில் நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய பட்டியலை தேவனிடம் சொல்லி, ஆண்டவரே இது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும்னு சொல்கிறோம். காத்தீர்களா? தேவன் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? தேவன் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வருகிறார் நேராக கேட்க முடியுதா? அதை பார்க்கிறது ரொம்ப முக்கியம். ஆபகூக் சத்துருக்களை குறித்து தேவனிடத்தில் முறையிட்டான். பாபிலோனியர்கள், கல்தேயர்கள், இவர்களை தேவன் இஸ்ரவேலரை தண்டிக்க நியமித்திருந்தார். ஆனால் ஜெபித்த பிறகு தேவன் என்ன செய்ய போகிறார் பார்க்க தீர்மானித்தான். இது முக்கியமான நிலை மாற்றம். பிரச்சனைகளிலிருந்து உங்களின் கவனத்தை விலக்கி நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரே நபராகிய தேவனில் கவனம் செலுத்துதல். பிரியமானவர்களே, நான் காரியம் சொல்கிறேன். தேவன் எப்போதும் கிரியை செய்கிறார். இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவங்க தொடர்ந்து உங்களுடைய அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வர உதவுகிறார். அதனால் நீங்கள் பார்க்கணும், உங்களை சுற்றிலும் தேவன் என்ன காரியங்களை செய்கிறார் என்பதை கவனிங்க. அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான அதிசயங்கள் நடப்பதை பார்ப்பீங்க. சங்கீதம் 66:5 தேவனுடைய செய்கைகளை பாருங்கள். அவர் மனுபுத்திர இடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர்.
எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஆஸ்திரேலியா படிக்கும்போது என்னோட இறையியல் முதுநிலை பண்ணும்போது அந்த செமஸ்டர்ஸ் 1ல் கட்டணம் செலுத்த கிட்ட என்கிட்ட பணம் இல்லை. நான் வேலை பண்ணிட்டு இருந்தேன். கட்டணத்தில் நான் ஒரு பகுதியை கட்டிட்டேன், அதாவது 4ல் ஒரு பங்கு. ஆனால் இன்னும் 4 பங்கு கட்டணம் செலுத்த வேண்டியது இருந்துச்சு. அப்போ அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து மதிய வேலையில் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, எர்னஸ்ட் சங்கடமா இருக்குது, ஆனால் நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள நீ பணத்தை செலுத்த முடியலன்னா உன்னோட ஸ்டூடெண்ட் விசா எங்களால் புதுப்பிக்க முடியாது, உன்னை திரும்பி போகும்படி சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஒரு மாணவன் கேட்க விரும்பும் நல்ல செய்தி நிச்சயமா கிடையாது. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கு, அதை கேட்டதும் நான் செய்த முதல் காரியம் என்னன்னா, தேவனுடைய பிரசன்னத்திற்கு ஓடினது தான். பல்கலைக்கழகத்தில் அந்த வளாகத்தில் அழகான ஜெப பிரிவுகள் இருக்கும். அதில் 7வது என்னோடது. நான் அந்த இடத்த கிட்ட போய் அங்கே தேவனுக்கு முன்பாக நான் முழங்கால் படிக்கிட்டு சொன்னேன், ஆண்டவரே என்னை இங்கே கொண்டு வந்தீங்க, எல்லா நாடுகளையும் விட்டுட்டு நான் ஆஸ்திரேலியா வரல, நான் அமெரிக்கா போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் உங்கள் ஆசீர்வாதத்தாலும் அருளாலும் எல்லாத்தையும் மாற்றி நான் இங்கே வெற்றிகரமாக ஆஸ்திரேலியா வருவதற்கு நான் படித்தேன். என்னால் முடிஞ்சதை நான் செய்தேன். இப்போ நீங்கள் எனக்காக ஒரு அற்புதத்தை செய்ய நான் எதிர்பார்க்கிறேன். ஆபகுக் செய்த மாதிரியே செய்தேன். நான் உட்கார்ந்து தேவனிடத்தில் சொன்னேன், நான் உங்கள் கூட பேச போகிறேன், ஆனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நான் பார்க்க போகிறேன். ஒன்றுமே நடக்கலை. அன்றைக்கு சாயங்காலம் 6:37 வரை ஜெபித்தது ஞாபகம் இருக்கு. எனக்குள்ளாக 2 வல்லமைகள் இருந்துச்சு. ஒன்று தேவனை நம்பும் விருப்பம், ஒன்று வித பயத்தை தந்தது. ஆனால் என் வாழ்க்கையில் சோர்வோ சந்தேகமோ நுழைவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்கிற தீர்மானத்தை எடுக்க ஆரம்பித்தேன். நான் அங்கே விசுவாச வார்த்தைகளை பேச ஆரம்பித்தேன். படுக்கை போனேன். மறுநாள் காலை சாதாரணமாகவே நான் சீக்கிரமாக எழுந்துடுவேன். காலை 3:30 எழுந்தேன். நான் முடிவு செய்து நல்லா ஷேவ் பண்ணி குளியலாக குளித்தேன். என்கிட்ட இருக்கிற சிறந்த ஷர்ட்டையும் ட்ரௌசரையும் போட்டுட்டு தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்பதை அறிந்தவனாய் காலேஜ் போக போறேன். இதுதான் அமர்ந்திருந்து விசுவாசத்தில் செயல்பட்டு காத்திருப்பதன் அர்த்தம். காலை 6:30 உணவு தயார் செய்தேன். சுமார் 7 மணி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. நம்ப முடியாமலேயே நடந்தது. 7 மணிக்கு எனக்கு ஃபோன் வந்துச்சு. நான் ஆஸ்திரேலியா குடும்பத்தாரோடு இருந்தேன். அந்த வீட்டின் அருமையான பெண்மணி ஆண்டி ஜாய் எனக்கு சொல்லினாரு, உனக்கு ஃபோன் வந்துச்சு எர்னஸ்ட். நான் ஃபோன் பேசும்படி போனேன். அங்கே மறுபக்கத்தில் கனத்த குரலோட ஒரு மனுஷன் தெளிவாக கேட்டார், எர்னஸ்ட் தானா? நான் ஆமா என்றே பதிலிட்டேன். சொன்னேன். அவர் கேட்டார், மாணவர் நம்பர் ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு பதிவு எண் உள்ளது. நான் முதல்ல அவர்கிட்ட நீங்கள் யாருன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நிச்சயமாக சொல்கிறேன், உன்னோட நம்பர் முதல்ல கொடு. நான் என்னோட ஸ்டூடெண்ட் பைல் நம்பர் அவருக்கு கொடுத்தேன். அவர் தேங்க்யூ சொல்லி ஃபோன் கட் பண்ணினார். நான் இன்னும் அது ஒரு தூதர் என்றே நம்புகிறேன். என்ன நடக்குது தெரியல. ஆனால் நான் சொன்ன மாதிரி சிறந்த சோட்டா வச்சேன். அந்த நாட்களை நான் க்ளீன் ஷேவ் பண்ணுவேன். ஷேவ் செய்தேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன். நான் அப்போ உடனே நேரே காலேஜ் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸ் கேஸ்ன்னு நேராக போனேன். அங்கே ஒரு அருமையான பெண்மணி இருந்தாங்க, பாஸ்டர் மனைவி. எப்பவும் சந்தோஷமாக இருக்கும், எப்பவும் சந்தோஷம். அவங்க புன்னகையோட கதவு கிட்ட நின்று சொன்னார், எர்னஸ்ட், தேவன் உனக்கு ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். பரவசம். கேட்டேன், என்ன நடந்தது? அவங்க சொன்னார், உனக்கு $7,500 அனுப்பியிருக்கிறார். ஸோ அது அந்த செமஸ்டர் அல்ல, அந்த வருஷத்துக்கே போதுமானது. தேவன் என்னுடைய ஊற்றுக்காரனராக இருந்தால் நான் தோற்று போக மாட்டேன். நான் ஜெபித்தேன், நான் விசுவாசித்தேன். ஸ்காலர்ஷிப் தேவன் உதவி செய்தார். அதோட காலேஜ் எனக்கு தேவையான பென் பேப்பர் போன்றவற்றை பெற பணம் தந்தது. அவங்க கொடுத்தாங்க. தேவனை நம்புவதே சரி. கடைசியா எல்லாத்தையும் எழுதுங்கள், தேவன் சொன்னதை எழுதுங்கள். ஆபகுக் 2:2 கர்த்தர் எனக்கு தரிசனத்தை எழுதி ஓடுகிறவன் விரைவில் வாசிக்க சொன்னார், பலகைகளிலே தீர்க்கமாக வரை என்றார். தேவன் உங்களோடு பேசுறதை எல்லாம் எழுதுங்கள். எனது வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஜெப கையேடு உள்ளது. அருமையான வார்த்தையின் கையேடு அது. எல்லா ஜெப குறிப்புகளையும் எழுதி வைக்கும் ஜெப கையேடு. அதில் தேவன் சொல்கிற எல்லா வார்த்தைகளையும் எழுதி வைக்கிறேன். 85% பிரசங்கங்கள் என்னோட ஜெப கையேடிலிருந்து தான் நான் பிரசங்கம் பண்றேன். தேவன் என்கிட்ட பேசும்போது அதை குறித்து வைக்கிறேன். ஆயத்தமான நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் என்னை ஞாபகப்படுத்தி அதை நான் பகிர்கிறேன். தேவ பிள்ளையே, எல்லாத்தையும் எழுதி வையுங்க. ஆபகுக் எழுதி வைத்தான். உங்களுடைய வாழ்க்கைக்கான தேவனுடைய திட்டத்தை எழுதி வையுங்கள். அதை எழுதி வச்சு அதை நீங்க வாசிங்க, திரும்ப திரும்ப வாசிங்க. தேவன் உங்களை நிச்சயமாய் வெற்றி சிறக்க பண்ணுவார். 5வதாக கடைசியாக துதி ஆராதனை பாடல்களை பாடுங்க. ஆபகுக் 3:2 கர்த்தாவே, நீ செய்ய போகும் முக்கிய காரியங்களை பற்றி நான் கேட்டேன். பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன். கர்த்தாவே, வருஷங்களை நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும்.
வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபம் போனாலும் இரக்கம் அருளும். தேவ பிள்ளைகளே, நான் பகிரும் தேவன் மெய்யானவர். உங்கள் ஜெபங்கள் ஒரு நாளும் பதிலளிக்கப்படாது போகவில்லை. உங்கள் காத்திருப்பு ஒரு நாளும் வீணாகாது. பல வருடங்களுக்கு முன்பு தேவன் என்னோட கட்டணத்தை செவனே கொடுக்க செய்தார். $7,500 சாதாரணம் அல்ல, பெரிய தொகை. ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? பரலோக பிதாவே, மீண்டும் உம்முடைய பிரசன்னத்துக்கு வருகிறேன். இதை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே நீர் அவர்களுடைய விசுவாசத்தின் தசைகளை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அவர்களுக்கு அசாத்தியங்களை செய்வீர் என்று அவர்கள் விசுவாசித்திடட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். என்னை